இயேசு இன்று நம்மை உண்மைக்குச் சான்று பகர அழைக்கிறார். பொதுவாக நாம் பொய்கள் நிறைய பேசுவதுண்டு. உலக காரியங்கள் மீது ஈடுபாடு உண்டு. உலகு சார்ந்த அழகு, பணம், பதவி, பொருட்கள் மீது ஈர்ப்பு உண்டு. இன்றைய 2 வாசகங்களும் கூறுகிறது, இத்தகைய நமது செயல்கள் இறைவன் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்ற நமக்கு தடங்கலாக இருக்கும். காரணம், நாம் இந்த உலகின் மீதும் உறவின் மீதும் அதிக பற்று கொண்டவர்களாக இருக்கின்றோம். பற்று கொள்வது தவறில்லை. ஆனால் இறைவனை நமது வாழ்வின் அடித்தளமாக கொள்ளாமல் உலகில் உள்ளவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாம் தவறான பாதையில் செல்கிறோம் என்கிறது இன்றைய வாசகங்கள். குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் எலியா இறைவாக்கினர் எலிசாவை இறைவன் பணியாற்ற அழைக்கிறார். அவர் கூறுகிறார், நான் என் இல்லம் வரை சென்று வருகிறேன் என்று சொன்னவர் தன்னிடமிருந்த அனைத்தையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு ஆண்டவரின் பணியை செய்ய புறப்படுகிறார். அதே நேரம் புதிய ஏற்பாட்டில் சற்று வித்தியாசமான ஒன்றை பார்க்க முடிகிறது. ஒரு இளைஞன் இயேசுவிடம் வந்து கேட்கின்றான், ஆண்டவரே, நான் நிலைவாழ்வு கொள்ள என்ன செய்ய வேண்டும்? காரணம், நான் மோசே கொடுத்த அனைத்து கட்டளைகளையும் கடைபிடித்து வருகிறேன் என்று கேட்க இயேசு கூறுகிறார், உன்னிடமுள்ள சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை வந்து பின்செல். அந்த இளைஞரால் அதை செய்ய முடியவில்லை. காரணம், அந்த இளைஞர் அந்த சொத்தின் மீது அதிக பற்று கொண்டிருந்தார். ஆக மனிதர்களாகிய நாம் வெளிவேடக்காரர்களாக இருக்கின்றோம். பார்ப்பதற்கு பக்தி நிறைந்தவர்களாக காட்சியளிக்கின்றோம். ஆனால் உள்ளத்தில் பக்தி இல்லை. பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றோம். ஆனால் அகத்தில் மகிழ்ச்சி இல்லை, அழகும் இல்லை. பிறரின் குறைகளை பார்த்து சிரிக்கிறோம். ஆனால் தன் குறையை கண்டுகொள்வதும் இல்லை. இப்படி பல முரண்களோடு வாழும் நம்மிடம் இயேசு இன்றைக்கு நற்செய்தியில் கூறுகிறார், நீங்கள் பிதற்ற வேண்டாம். ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லுங்கள். தேவையற்ற ஆணைகளை இட வேண்டாம். உண்மைகளை உண்மை என்றும் பொய்களை பொய் என்றும் கூறுங்கள் என்கிறார். சிந்தித்து பார்ப்போம். நான் என்னுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கின்றேன்? இந்த உலகு சார்ந்தவற்றிற்கும் பொய்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது உண்மைக்கும் இறைவனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றேனா? ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சி எதில் அடங்கி இருக்கிறது என்றால், நான் உண்மைக்கு சான்று வருகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கிறது. ஒருவேளை நான் பொய்யையே என்னுடைய வாழ்வில் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தேன் என்றால் நிச்சயமாக என்னால் உளமான மனதோடு மற்றவர்களின் முகத்தை பார்க்க முடியாது. மற்றவர்களோடு உளமார்ந்த சிரிப்போடு புன்னகையோடு சிரிக்க முடியாது. காரணம், என்னுடைய தவறு, நான் சொன்ன பொய்கள் எனக்கு உள்ளே இருந்து என்னை குத்தி கொண்டே இருக்கும். ஆக உண்மை என்பது ஒரு வரப்பிரசாதம், பொய் என்பது ஒரு சாபக்கேடு. நான் உண்மையோடு இருக்கின்றேனா அல்லது பொய்யோடு வாழ்கின்றேனா? சிந்தித்தவர்களாக இன்றைய நாளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தை மறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.